அஸ்வின் ஆக்ஸ்ட்ரோ பக்தி மீடியா 2ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து சார் அஸ்வின் சார் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம எதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடன். மெயினாக ஒரு வாழ்க்கைக்கோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு தடையாகவும் ஏதாவது ஒரு வகையில் மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறதுனா கடன் தான். அந்த கடன் வந்து எப்படி வருது, எதனால் நம்ம கடன் வாங்குகிறோம், அந்த கடனை எப்படி நம்ம அடைக்க போகிறோம், என்ன வழிபாடு செஞ்சால் கடன் அடையும் இப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கடனுக்கு உரிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் தான். ஏன்னா புதனோட நட்சத்திரத்தில் புதனோட அதிபதி புதன் திசை நடக்குது, புதன் புத்தி நடக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க கடன் வாங்குவாங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறது என்னென்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய கேது பகவான், கேதுல கோச்சார கூறு வரும்போது கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, கடனே வாங்காத பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சிச்சுவேஷனில் கடன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான 3வது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, சூரிய பகவான், சந்திரன், செவ்வாய் பகவான், இவங்க 3 பேருமேவும் 6ஆம் பாவத்தில் ஏதேனும் ஒரு இந்த 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் இருக்காங்களோ, இல்லை 3 பேருமே இருக்காங்களோ, இல்லை இந்த 3 கிரகத்தோட அதிபதி இருந்தாலுமேவும் எப்படிப்பட்ட இவங்க கடன் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ தூரம் கடன் வாங்கக்கூடாதுன்னு நினச்சாலும் கடன் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும். சரி, கடன் வாங்கிட்டாங்க, அந்த கடனை எப்படி கட்டுவாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இவங்களுக்கு இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப அவமானப்பட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி தான் இவங்க எடுத்து அதன் மூலமாக கெட்டுவாங்க. சரி, இந்த டைமில் ஒருவேளை இவங்க கடன் யாருக்காவது கொடுத்துட்டாங்க, அந்த கடன் வந்து எப்படி இவங்க வசூல் பண்ணுவாங்க அப்படின்னா, அது மேக்ஸிமம் 100% பார்த்திங்கன்னா 99% ஏமாற்றத்தை தான் தரும். ஏன்னா இவங்க அந்த டைமில் யாருக்காவது கடன் கொடுத்துட்டாங்க, அந்த கடனை இவங்க வசூல் பண்ணும்போது அதன் மூலமாக அவங்களுக்கு ஏமாற்றத்தையும், இல்லை நான் தரேன்னு சொல்லி இவங்க ஏமாற்றும் போது இவங்களை அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கவே முடியாது. ஏதாவது ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. இவங்க வசூல் பண்ண நினச்சா கூட அவங்களுக்கு அந்த கடன் இவங்க கொடுக்க மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு தோல்வி மனப்பான்மை இந்த கடன் விஷயத்தில் நடக்கும். சரி, இப்போ வந்து கடன்லாம் எந்த கிரகம்னு சொல்லி பார்த்தாச்சு. 6ஆம் அதிபதியிலேருந்து ஒவ்வொரு பாவகத்துலேயும் இருக்கும்போது என்ன மாதிரியான கடன், யார் மூலமாக கடன் வாங்குவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் இருக்காங்க அப்படின்னா, இவங்க தமக்காகவும் தங்களோட தேவைக்காகவும் கடன் வாங்குவீங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய தேவை, உங்களுக்கு என்னென்ன செய்யணும், இல்லை உங்களுடைய சுயநலத்துக்காகவோ, இல்லை என்ன ஒரு சூழ்நிலைனாலும் சரி, அதற்காக கடன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ரொம்ப பார்க்க போகிறது 2ஆம் இடம். 6ஆம் அதிபதி 2வது இடத்துல இருக்கும்போது கடன் வாங்குவீங்க. அது எந்த மாதிரினா, சுப பலனுக்காக வாங்குவீங்க. குடும்பத்துக்காகவோ, குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சி, கல்யாணம், காது குத்து, வீடு கிரகப்பிரவேசம், இந்த மாதிரியான நிறையா சுப விரயத்துக்காக கடன் வாங்குவீங்க. இது என்ன தான் கடன் வாங்கினாலும் இது ஒரு சுப விரயமாக போகிறதுனால ஒரு மன மகிழ்ச்சியோடு தான் இருக்கும். அந்த சந்தோஷம் ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கும்போது இது உங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக உங்களுக்கு தெரியாது. 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இளைய சகோதரிகளால் வீண் விரயம் ஏற்படும் பண விஷயத்தில். ஏன்னா இவங்க சம்மந்தமே இல்லாமல் அகலக்கால் வச்சு அதன் மூலமாக உங்களுக்கு பண விரயம் ஏற்பட்டு எப்படிடா நம்ம கெட்டுறது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும். இதை உங்களுக்கு இளைய சகோதரியோ உங்களுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவங்க மூலமாலாம் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். இது எப்படி கேட்ட, நீ தான் கட்டணும், உங்கள் தலையில் பொறுப்பு வச்சுட்டு போயிடுவாங்க. எதுனாலும் சரி, நீ அண்ணன் இருக்கா, அக்கா இருக்கா, நீங்கள் பார்த்துக்கிருவீங்க அப்படிங்கிறான ஒரு பெரிய சுமையை உங்கள் மேலே சுமத்தி வச்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதே இது 4ஆம் இடத்துல, 4ஆம் பாவத்தில் வந்து இருந்தார் 6ஆம் அதிபதி அப்படின்னா, முதல் விஷயமாக தாயார் மூலமாக, அதாவது தாயாரின் உடல்நிலை குறைவு மூலமாக கடன் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு கடனே வாங்க வேண்டாம் நினச்சாலும் சடனாக ஐயோ என்னன்னு தெரியலையே, திடீர்னு அம்மா உடல்நிலை நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா
ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலவோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய விஷயம் அளவோ கடன் வாங்குறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டுரும். நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்னொன்று விவசாயம் நிலம், அதில் வந்து ஒரு நல்ல மகசூல் வர்றதுக்கோ நல்ல விளைச்சல் வர்றதுக்கோ அதற்காகவோ கடன் வாங்குறதுக்குண்டான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படியிருக்கும். 5ஆம் இடம், அடுத்து 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது திருமணத்திற்காக கடன் வாங்குவீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி காலதாமதம் திருமணம் அதுன்னு சொல்லியிருந்தாலும் அந்த ஒரு டைம் திருமணம் நடக்கிறத நம்ம ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக கிராண்டாக பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ திருமணம். 2வது ரொம்ப முக்கியம் பெருமையான விஷயம் என்னென்னா கல்விக்காக கடன் வாங்குவீங்க. அதாவது எப்படினாலும் சரி கஷ்டப்பட்டு நான் படித்து முன்னுக்கு பெறணும், அதுக்கு நான் கடன் பட்டாலும் நான் முன்னுக்கு வந்து கண்டிப்பாக எப்படினாலும் படித்து கடன் அடைச்சிருவேங்கிற உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். அதன் மூலமாக படிப்புக்கு கடன் வாங்குவீங்க. 3வது குழந்தை பேருக்காக நிச்சயமாக கடன் வாங்குவீங்க. குழந்தை பேருக்கு என்ன மாதிரியான கடன் அப்படின்னா, ஆக்சுவலாக ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது, தள்ளி போய் இருக்குது. இதை எப்படி நம்ம சரி பண்ணும்போது இந்த டைம் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டாக்டர் சிகிச்சையின் போதோ ஏதாவது ஒரு வகையிலையோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். அதற்குண்டான செலவாக கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு கடன் வரும். அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன, அடுத்து 6ஆம் பாகத்தில் இருந்தார் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் கடன் வாங்கியிருக்கீங்களோ அதற்கு டபுள் மடங்குனா கடன் வந்து நீங்கள் அடைச்சிடுவீங்க. ஓகேங்களா? அதாவது உங்களை கூப்பிட்டு கடனே திரும்ப கொடுப்பாங்க. அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல சார் நீங்கள் என்ன வாங்கிக்கோங்க, இந்தாங்க மேம் பரவாயில்ல மேம் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இதுக்கு முன்னாடி உங்களை அதாவது லோனு கிடைக்காமலாம் ரொம்ப இதாகி போய்க்கிருக்கும். அவங்களாம் கூப்பிட்டு இந்தாங்க லோன் இருந்தாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேடி கடன் கொடுப்பாங்க. கடனை வந்து டபுள் மடங்கு நீங்கள் வேகமாக அடைச்சிருவீங்க. அது என்ன கடனாலும் இருக்கட்டும், பேங்க் கடனாக இருக்கட்டும், வட்டியாக இருக்கட்டும், எதுனாலுமே நீங்கள் ஈஸியாக அடைச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, இதே இது 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கை துணைக்காக, கணவன் மனைவிக்காக, நண்பர்களுக்காக கண்டிப்பாக கடன் வாங்குவாங்க. ஏன்னா மனைவி இதை ஆசைப்பட்டுட்டாங்க, கண்டிப்பாக நான் இதை வாங்கி தான் ஆகணும். அது நகையாக இருக்கட்டும், அது இடமா இருக்கட்டும், அது வீடாக இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும், நான் கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு சொல்லுவாங்க. 2வது இன்னொரு முக்கியமான விஷயம், முதலேருந்து பேசணுமா? அடுத்து 6ஆம் அதிபதி வந்து இப்போ 7ஆம் இடத்துல இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ நண்பர்களுக்காகவோ மனைவிக்காகவோ கடன் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ ஏதாவது ஒரு பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு நகை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த இடத்துல எனக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஆசைப்படுவாங்க. அவங்க ஆசையை கடன் வாங்கியாவது நிறைவேற்றுறதுக்கு உண்டான விஷயத்தை தான் நீங்கள் பண்ணுவீங்க, கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நண்பர்கள் மூலமாக அவங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிருக்காங்க, இல்லை உங்கள் பார்ட்னர்ஸாகவே இருக்கட்டுமே, ஏதாவது தொழில் பண்ணு சொல்லி அகலக்கால் வச்சு அதுலேருந்து மீள முடியாமல் கடன் வாங்கி அதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலையோ அல்லது நீங்கள் ஒரு சாட்சி கையெழுத்தோ போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல நீங்கள் யாருக்காக என்ன கடன் வாங்கினாலும் சரி அந்த கடனை அடைச்சிடுவீங்க. அதுக்குண்டான வாய்ப்பும் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல வந்து தந்தைக்காக உள்ள கடனோ, மூத்த சகோதரர்கள், இந்த மாதிரியான அவங்களுக்குண்டான கடன் வந்து வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க போகிறது முன்னோர்களுக்காக வந்து, அதாவது முன்னோர்கள் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, பூர்வீக வீட்டில் உள்ளது, அந்த பூர்வீக வீட்டில் வந்து உள்ள வீட்டை ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணணும், அந்த ஏதாவது ஒரு விஷயமா நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் கடன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும். 11ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்கிறது ஆடம்பர செலவு. என்னன்னாலும் சரி அது தேவையே இல்லாமல் இருக்கும். ஏற்கனவே அந்த பொருள் உங்ககிட்ட 1 2 இருக்கும், இல்லை பரவாயில்ல நான் இன்னும் வாங்கணும், அது ஒரு கம்மலாக இருக்கட்டும், ஒரு காலனியாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு மேக்கப் திங்ஸாக இருக்கட்டும், ஒரு ஷூவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, ஒரு பைக் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த மாடல் பைக் இன்னொரு பைக் வேணும், ஒரு ஃபோன் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னொரு ஐஃபோன் வேணும், இந்த மாதிரியான ஆடம்பர விஷயத்துலேயும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க.
ஸோ இதன் மூலமாக கடன் வாங்குறது உண்டான சூழ்நிலை அதிகமாகவே இருக்கும். 12ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த 6, 8, 12 நீங்கள் என்ன கடன் வாங்கியிருந்தாலுமே உங்களுக்கு கடன் டபுள் மடங்கு அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது எவ்வளோ பெரிய கடனாலும் இருக்கட்டுமே, அந்த கடனை நீங்கள் ஈஸியாக அடைச்சிருவீங்க. சரிங்களா? மெயினாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று சொல்லுவாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. அப்படி கடன் பட்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அவங்களுடைய, அதாவது எவ்வளோ பெரிய போல்டான ஆளாக இருந்தால் கூட ரொம்ப கலங்கி போயிடுவாங்க. அவங்க கௌரவமே பாதிப்பதற்கு உண்டான நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ மேக்ஸிமம் கடன் வாங்கி தான் நம்ம இதை செய்யணுங்கிற சூழ்நிலைக்கு எப்பயுமே நீங்கள் வராதிங்க. மேக்ஸிமம் சமாளிக்க பாருங்கள். சரி, ஓகே, நான் இவ்வளோ கடன் வாங்கிட்டேன், இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் வாங்கிட்டேன், இதை நான் எப்படி அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு உண்டான செயல்முறை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் செய்யுங்க. கடவுள் வழிபாடும் சொல்லிடுறேன். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுனா, முதல்ல செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சி கடனோ இல்லை நகைக்கு வட்டி கட்டணும்னு கொடுக்க வேண்டிய கடனோ கொஞ்சம், இப்போ நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 100 ரூபாய் கொடுங்க. ஒரு 2000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 200 ரூபான்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட்டாவது கொடுங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? இந்த ஒன் டைம் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து முக்கியமாக நம்ம சொல்கிறது, கடன் அடைக்கிறதுக்கு உண்டான நேரமாக மைத்திர முகூர்த்தம்னு சொல்லுவோம். அந்த மைத்திர முகூர்த்தத்தில் கடன் வந்து எவ்வளோ கடன் இருந்தாலும் இந்த மைத்திர முகூர்த்தத்தில் நம்ம எடுத்து வச்சு கொடுக்குற கொஞ்சம் காசுமேவும் முழு கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய உதவியை இது வந்து கொடுக்கும். மைத்திர முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் சனி ஓரையிலையும் சனிக்கிழமையில் செவ்வாய் ஓரையிலையும் குறிப்பிட்ட லக்கணங்கள், மேஷ லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கண டயத்தில் வந்து அந்த கொடுக்கக்கூடிய கடனோ இல்லை அமௌண்ட்டு இந்த நகைக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டு எதுனாலும் சரி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சு அதை செலுத்துனீங்கன்னா நிச்சயமாக கடன் அடைச்சிடுவீங்க. ஓகே, இதை எடுத்து வச்சு சொல்லியாச்சு. அடுத்த வழிபாடுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பைரவர் வழிபாடு. சனிக்கிழமை தோறும் வேப்ப எண்ணெயில் சனிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுங்கள், விளக்கேற்றி. 2வது வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்கள், தாமரை பூ வச்சு வழிபாடு பண்ணுங்கள். 3ஆம் மதிப்பு நான் என்ன சொல்கிறேன்னா, கும்பகோணத்து பக்கத்தில் திருச்சாரயத்தில் இருக்கக்கூடிய திருச்சாரை கோயிலில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, பாலபிஷேகம் பண்ணணும். பாலபிஷேகம் நீங்கள் பண்ணுறது மூலமாக திங்கக்கிழமை எதுவும் பாலபிஷேகம் பண்ணணும். திருச்சாரை ஊரில் உள்ள சிவன் கோயிலில் பாலபிஷேகம் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு திங்கக்கிழமை தோறும் 11 வாரங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பண்ணி 90 நாளுக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் கடன் அடைபடும். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை நான் சொல்லியிருக்கேன். இல்லை தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் நான் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், இது எனக்கு எப்போ அடைக்கணும், இந்த கடன் மூலமாக இவ்வளோ இஷ்யூ வந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு, நான் இதை எப்படி சமாளிக்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. இல்லை நான் சொன்ன விளக்கங்கள் உங்களுக்கு சரியாக புரியலை, இல்லை குறிப்பிட்டதுக்கு மட்டும் தெளிவாக சொல்லியிருக்கீங்க, இன்னும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த ஜாதகத்தைப்படி, இந்த நட்சத்திரத்தைப்படி, இந்த ராசிப்படி எங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. தெளிவான விளக்கங்கள், கடன் அடைக்கிறதுக்கு உண்டான அனைத்து பதில்களும் தெளிவாக உங்களுக்கு தரப்படும். இப்படிக்கு திருத்தாங்கலிலிருந்து MS யோகப்பிரபா.